காங்கிரஸும் பிஜேபியும் வேற கிடையாது. காங்கிரஸ் கொண்டு வந்த சிஏஏ நீட் இதைத்தான் பிஜேபி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. காங்கிரஸ் ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவை ஃபாலோ பண்ணுறாங்களா, பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவை ஃபாலோ பண்ணுறாங்களா? இப்போ நம்ம காங்கிரஸும் பாஜகவும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சிட்டு வேற ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்துறதா நினச்சி நீங்கள் வேற யாருக்காவது வாக்கு செலுத்தினீங்கன்னா கண்டிப்பாக அது சாதகமாக பாஜகவுக்கு தான் அமையும். இங்கே 4 முனை போட்டி நடக்கலாம், ஆனால் இந்தியாவில் 2 முனை போட்டி மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு, பாஜக காங்கிரஸ். சரிங்களா? நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க, ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவை ஃபாலோ பண்ணுறது பாஜகவா காங்கிரஸா? சப்போஸ் சிஏஏ காங்கிரஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா அதில் முஸ்லீமுக்கான இடஒதுக்கீடை நீக்கி இருக்குமா? இலங்கை தமிழர்களுக்கான இடஒதுக்கீடை நீக்கி இருக்குமா? நீக்கி இருக்கலாம், இல்லை அல்லது நீக்காமல் சேர்த்து கூட இருக்கலாம். சரிங்களா? ரெண்டும் ஒரே திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் இவங்களுடைய வரையறை வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய வரையறை வேற மாதிரி இருக்கும். ஹிந்துத்துவ அரசியலை முன்னெடுத்து நடத்துறது பாஜகவா காங்கிரஸா? நீட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? பிஜேபி இது வரைக்கும் அதுக்கான ஏதாவது ஒரு ஸ்டெப்பை எடுத்திருக்கா? அதே மாதிரி நீட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்போ காங்கிரஸ் சப்போஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா நாங்கள் ஒரு கமிட்டி அமைச்சு அதை மறுபரிசீலனை செஞ்சுருப்போம், நீ விலக்கு கேட்குற மாநிலங்களுக்கு விலக்கு அளிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக காங்கிரஸ் பண்ணுறதையும் பாஜக பண்ணுறதும் ஒன்றா இருந்திருக்காது, ரெண்டுலேயும் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். அந்த ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக தேவை. இப்போது நாம் மாற்று அரசியலை தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா?